ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அனிதா பேசுகிறேன் பெங்களூர்லேருந்து. இந்த வீடியோவில் எனக்கு வந்த பிரேஸ்லெட் ஆர்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிரேஸ்லெட் ஆர்டர் எப்படி நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து எடுக்கிறது, எப்படி நம்ம சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆர்டர் எனக்கு ஆந்திர பிரதேஷ்லேருந்து வந்தது. 6 பிரேஸ்லெட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும். 5 பிரேஸ்லெட்ஸ் பர்பிள் கலர் கிராக்கல்டு பீடு யூஸ் பண்ணி பண்ணணும். இன்னொரு பீட் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணி பண்ணணும். சாம்ஸ் வந்து பிளாக் கலருக்கு மட்டும் அவங்க டால்ஃபின் சாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மிச்சம் 5க்கும் பட்டர்ஃப்ளை சாம்ஸ் வந்து யூஸ் பண்ண சொன்னாங்க. கலர் வந்து ரேண்டமாக நம்மளே செலக்ட் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளே வந்து ஒரு 5 பட்டர்ஃப்ளைஸ் சாம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது நேம் கஸ்டமைஸ்டு அப்படின்றதுனால ஆல்ஃபபெட் எடுத்து நம்ம இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு மிஸ்டேக் இல்லாமல் வரும். ஸோ ஃபஸ்ட்டு அடுக்குனதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் மட்டும்தான் ஃபஸ்ட்டு லைனாக கோர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும். அதுவும் வந்து நம்ம எப்படி அடுக்கி வச்சுருக்கோமோ அதே ஆர்டரில் தான் வந்து உள்ளே கோர்த்தணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், ஸ்மைலி அப்படின்னு அழகாக நேம் வந்து வந்துருச்சு. அதுக்கு மேலே நம்ம பீட்ஸை வந்து 2 சைட்லேயும் ரேண்டமாக அப்படியே போட்டுட்டு நம்ம நாட் போட வேண்டியது தான். நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் பேசிக்கான மெட்டீரியல்ஸ் வந்து அந்த சாம்ஸும் பீட்ஸும் இது வந்து கொஞ்சமாக குவான்டிட்டியில் வாங்கினோம் அப்படின்னாவே போதும். அதுக்கப்புறம் நமக்கு ஆர்டர் வரதை பொறுத்து நிறையா மறுபடியும் வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ₹500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பல்க் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். இவ்வளோ ரூபாய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் ஆர்டர்ஸ் வரல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அதுவே ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ₹500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஆர்டர்ஸ் வர மறுபடியும் ரா மெட்டீரியல்ஸ் வந்து நிறையா வாங்கிக்கோங்க. இந்த பிரேஸ்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து 2.2 சைஸ் கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்க, பேங்கிள் சைஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பிரேஸ்லெட் பீட்ஸ் ஜாயின் பண்ணி செஞ்சுருக்கோம். இதுக்கு வந்து ஒரு 20 பீட்ஸ் போட்டோம் அப்படின்னா 2.2 சைஸுக்கு பேங்கிள் சைஸ்க்கு பிரேஸ்லெட் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடும். கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பீட்ஸ் ஏபிசிடி பீட்ஸ் எடுத்துக்கணும். அதில் வந்து நமக்கு தேவையான பீட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு வரிசைப்படுத்தி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றா தேடி எடுத்தோம் அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பேரோ அதை வந்து முழுசாக எடுத்து வரிசையாக அடுக்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்மளோட லெஃப்ட் ஹேண்டில் அந்த எலாஸ்டிக்கோட ஒரு எண்டை எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்டில் ஒவ்வொன்றா கோர்த்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு தடவை ஃபஸ்ட்டு வச்சு செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கா நேமு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா 2 சைடுமே பீட்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் என்ன கலரில் பீட்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதை வந்து 2 சைட்லையுமே போடுங்க. ஒரே சைட்லேருந்து போட வேணாம், 2 சைட்லையுமே போட்டே வாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நாட் போடும் பொழுது, அதாவது முடிச்சு போடும் பொழுது ஒரு முடிச்சு போட்டு லைட்டாக இழுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முடிச்சு போட்டு லைட்டாக இழுங்க. அந்த மாதிரி ஒரு 4 முடிச்சு போடுங்க. நான் வந்து 0.7 எலாஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். 0.7 இல்லை 0.8 எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது கொஞ்சமாக ஒரு 2 mm விட்டு கட் பண்ணுங்கள். ரொம்ப ஒண்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பிரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம இழுத்து தான் வந்து முடிச்சு போடணும். அப்போ தான் வந்து அது பிரிஞ்சு போகாது. நீங்கள் அப்படியே சும்மா முடிச்சு போட்டிங்க அப்படின்னா உடனே அவுந்துக்கும். ஸோ ஒரு முடிச்சு போட்டு லைட்டாக இழுங்க. ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து உடனே பிஞ்சிடும். ஸோ லைட்டாக இழுத்து மறுபடியும் ஒரு முடிச்சு லைட்டாக இழுத்து அந்த மாதிரி ஒரு 4 முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டு கட் பண்ணும்போது ரொம்ப ஒண்டாக கட் பண்ணாமல் லைட்டாக விட்டு கட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறமா லைட்டாக வந்து நீங்கள் லூஸ் பண்ணி விடணும். இப்போ நான் வீடியோவில் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். லைட்டாக வந்து இப்படி ஒரு 2-3 தடவை இழுத்து அந்த எலாஸ்டிக்கை லூஸ் பண்ணணும். ஏன்னா கஸ்டமர் வந்து போடும் பொழுது டக்குன்னு ரொம்ப அவங்க ஃபோர்ஸாக இழுத்துருவாங்க உள்ளே போகலை அப்படின்னு. அப்போ டக்குன்னு அது பிஞ்சிடும். அதனால் லைட்டாக அப்படி லூஸ் பண்ணி விடுங்க, ஓகேங்களா? ஒரு 3-4 தடவை அப்படி லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா அது லைட்டாக லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜம்ப் ரிங்க்கு யூஸ் பண்ணி சாம்ஸ் ஆட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ப்ளைனாகவும் கொடுக்கலாம். கஸ்டமரோட விருப்பம் எப்படியோ நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சாம்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜம்ப் ரிங் போட்டு ஆட் பண்ணுங்கள். அதுவும் ஜம்ப் ரிங் போட்டதுக்கப்புறமா வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கா. அதாவது ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு 2 சைட்லேயும் வந்துட்டு சாம்ஸு பேக் சைடில் வந்து ப்ளைனாக இருக்கும் இல்லைங்களா, அந்த சைடு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக தெரியாது. அதனால் அந்த சாம்ஸுமே கூட ஒரு தடவை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணுங்கள். இல்லைன்னா அப்புறம் ஜம்ப் ரிங் வந்து அடிக்கடி கழட்டி திருப்பியும்
டைட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க கோல்டன் கலர் வந்து போக ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு தடவை பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். பாருங்கள், முடிச்சு வந்து போட்டுட்டு லைட்டாக இப்படி இழுக்கணும். திருப்பியும் அது மாதிரி ஒரு 3 தடவை போட்டு இப்படி இழுக்கணும். ப்ளஸ் இந்த மாதிரி லூஸ் பண்ணி விடணும் எலாஸ்டிக்கை. லூஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். பிரேஸ்லெட் செய்கிறதுல நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து இது கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்டில் நேம் கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்டு இதுவும் ஒரு டைப்பு. ஸோ இந்த டைப் வந்து இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நான் வந்து 6 பிரேஸ்லெட்ஸ் மேக் பண்ணியிருக்க வீடியோவை எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட ஆர்டர் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பிரேஸ்லெட்ஸ் அழகாக போட்டு கொடுங்க. அவங்க போட்டு போனாங்க அப்படின்னாவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அப்பாட்ட போய் கேட்பாங்க, அம்மாட்ட கேட்பாங்க, வாங்கி கொடுங்க அப்படின்னு. ஸோ அதில் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஃபஸ்ட் இது தான். செகண்ட் வந்து உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க. நீங்கள் வந்து பிரேஸ்லெட் செஞ்சுட்டு அதை அழகாக ஃபோட்டோ எடுக்கிறது தான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபோட்டோவில் தான் வந்து அது அழகாக இருக்கும். அது பார்த்ததுமே கஸ்டமருக்கு வாங்கணும் அப்படின்னு நம்ம ப்ராடக்ட் வந்து தோணணும். அதுக்கு வந்து ஃபோட்டோ நல்லா அழகாக எடுக்கணும். நல்ல லைட்டிங்கை வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நல்லா அழகாக எடுங்க. அதுக்காக நீங்கள் அந்த லைட் இதெல்லாம் வாங்கி எடுக்கணும் இல்லை, நீட்டாக வெளியே வச்சு அழகாக எடுங்க. ஏன்னா ஃபோட்டோ மூலயமா தான் நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வரும். ஏன்னா கஸ்டமர் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் பார்க்குறாங்க அப்படின்னா அதை வந்து தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்க மாட்டாங்க. ஆனால் கண்ணில் பார்த்து தான் வாங்குறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஐ கேட்சிங்காக இருக்கணும் நம்மளோட டிசைனும் கலர்ஸு இது எல்லாமே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அழகாக எடுத்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டேயும் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், இது மாதிரி உங்களோட ஸ்டேட்டஸ்லேயும் வைங்க அப்படின்னு. காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுங்க. ஸோ ஆர்டர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் நமக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே உங்ககிட்ட வாங்கினாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஐ கான்டாக்ட் மூலயமா, அதாவது பார்ப்பாங்க இல்லையா, சூப்பராக இருக்குது, இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்களே. ஸோ அது மூலயமா உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா இந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் நமக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் போஸ்ட் போடுங்க. அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் போடுங்க. யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோஸும் நீங்கள் போடலாம், எடிட் பண்ணி போடலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் உங்களுக்கு யூடியூப்லாம் வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அதுவும் உங்களுக்கு ஒரு வழி தான். யூடியூப்பில் வீடியோஸ் எப்படி போடணும், எப்படி எடிட் பண்ணணும், இது எல்லாமே யூடியூப்லேயே நமக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே ரெஃபர் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுங்க. நமக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து நெக்ஸ்ட் டேவே ஆர்டர் வரணும், இல்லை சேம் டேவே ஆர்டர் வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்ம உடனே டிமோட்டிவேட் ஆகாமல் நம்ம ரெகுலராக ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ப்ராடக்ட்ஸ்க்கு ஆர்டர் வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு ஆர்டர் வர ஆரம்பிச்சது அப்படின்னா 1 by 1 நமக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட் என்னோடய வீடியோலேயே பார்த்தீங்கன்னா 20 பிரேஸ்லெட் ஆர்டர்ஸ் வந்து பல்க் ஆர்டர் ஒன்று வந்திருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து இந்த 6 கஸ்டமைஸ்டு வந்து வந்திருக்கு. இந்த 6 கஸ்டமைஸ்டுமே வந்துட்டு கலர்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க, நேம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சார்ம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுங்க, நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் ஹோம் மேக்கருக்கு தேவையான மணி சேவிங் டிப்ஸ், கோல்டு சேவிங் டிப்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்க டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் இதெல்லாம் பற்றி தான் நம்ம மெயினாக வந்துட்டு வீடியோஸ் போட போகிறோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பேசியிருக்க பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பிரேஸ்லெட்டோட கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நமக்கு ஒரு பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்குதுங்க. ஒவ்வொரு ப்ரைஸில் கிடைக்குது. ₹5 ₹10 முன்ன பின்ன அப்படி தான் கிடைக்குது. எல்லா இன்ஸ்டா பேஜ்லேயும் வந்துட்டு நமக்கு ஒரே ப்ரைஸில் கிடைக்கிறதில்ல. தென் எல்லாமே வந்து ட்ரஸ்டபுளாக இருக்கானோ நமக்கு தெரியறதில்ல. ஸோ ஏதாவது ஒரு பேஜில் நம்ம ட்ரஸ்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்குகிறோம். அந்த மாதிரி வாங்கிட்டு இந்த மாதிரி பிரேஸ்லெட் குட்டி குட்டியாக செஞ்சு நம்ம ஆர்டர்ஸ் எடுத்து தரும் பொழுது ஒரு பிரேஸ்லெட்டுக்கு நமக்கு குறைஞ்சபட்சம் ₹20 ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்குங்க. ₹20 தானா அப்படின்னு யோசிக்காமல் ₹20 கிடைக்குது. ஸோ அது ஒரு பிரேஸ்லெட்டு 2 பிரேஸ்லெட் அப்படின்றப்ப அதோட தொகை வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி மாறும் பொழுது
ரூ. 1 அப்படின்னாலும் நம்ம சம்பாரிச்சு அத செலவு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த அந்த செலவு செய்யும் பொழுது நமக்கு ஒரு திருப்தி வருங்க. கண்டிப்பா நான்லாம் அத வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாரி யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரூ. 1 அப்படின்னாலும் நம்மளுடைய உழைப்பில வந்த காசு, அத நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா இது வந்து நெறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நமக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து வீட்ல அமௌண்ட் தருவாங்க. இல்ல அப்பா, அம்மா அமௌண்ட் தருவாங்க. ஸோ, நமக்கு காசுக்கு ஒரு குறையே இருக்காது அப்படிங்கிற மாரி தான் நம்ம வளர்ந்துருப்போம். நம்மகிட்ட காசும் இருக்கும். ஆனா அந்த அமௌண்ட்ல வந்து நம்ம ஒரு செலவு பண்றத விட, நம்பளா சுயமா சம்பாரிச்சு அதில ஒரு செலவு செஞ்சோம் அப்படின்னா, கண்டிப்பா அதோட திருப்தியே வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப அலாதியா இருக்குங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு தடவ செய்து பாருங்க. சின்ன காசு தாங்க. ரொம்ப பெரிய காசு வரணும், ரொம்ப பெரிய லாபம், ரொம்ப பெரிய சம்பாதனை அப்படியெல்லாம் இல்லைங்க. சின்ன ரூ. 1 அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அது ரொம்ப திருப்தியா இருக்குங்க. நான் வந்து வீட்ல அப்பா, அம்மா நமக்கு காசு தருவாங்கன்னா, அத எதுவும் சொல்லல. ஆனா நம்ம கணவரும் காசு குடுப்பாங்க. அதுவும் ஆனா என்னதான் அவங்க குடுத்தாலுமே, ஒரு சின்ன சம்பாத்தியம் நம்ம சம்பாரிச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்குங்க. நம்ம வீட்ல வந்து நம்மளும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்ல, நம்மளும் யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம். ஸோ இந்த மாரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு ஒரு ரூ. 10 நமக்கு வந்தாலுமே, அது ரொம்ப ஹேப்பியா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்களும் இந்த மாரி ஒரு சின்ன பிசினஸ் பண்ணுங்க. மினிமம் ஒரு ரூ. 500 இருந்தா போதும். நீங்க வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிறலாம்.